ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நியூஸில் படிச்சிருந்திருக்கலாம். ஆரக்கிள் போன்ற சர்வதேச தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஐடி கம்பெனிஸ் வந்து மிக அதிகமான ஆள் குறைப்பை அறிவித்திருக்கின்றன. 20-30,000 ஜாப்ஸ் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஆராயிறப்போ ஏஐ செயற்கை நுண்ணறிவு அது வந்து மனிதர்களுடைய தேவையை வந்து தகவல் தொழில்நுட்பத்துறையில் வெகு அளவுக்கு குறைச்சிருக்கு. ஆட்களுடைய தேவையே இல்லாமல் செயற்கை நுண்ணறிவை வச்சு நிறைய விஷயங்களை அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுது. சரி, நடந்துருச்சு, வேலையை இழந்துட்டோம். அப்படி நம்ம நினைக்கிறப்போ இன்னும் பல வீடியோக்களை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்போ இப்படி சொல்லிட்டாங்க. ஆரக்கிள் நிறுவனம் அல்லது XYZ எந்த நிறுவனமாக இருந்தாலும் ஜஸ்ட் இவ்வளோ நாள் வேலை செஞ்ச லாயல்ட்டியை கூட மறந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் என்னை தூக்கிட்டாங்க, எல்லாத்தையும் மக்களை தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வேதனையோட விரக்தியோட பல பேர் வந்து பேசி வீடியோவும் போடுறாங்க. அட் த எண்ட் வந்துங்க, ஒரு வேலை எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது மியூச்சுவலி பெனிஃபிஷியல் வின் சுச்சுவேஷன். அதாவது வேலை செய்கிற எம்ப்ளாயிக்கும் சரி, வேலையை கொடுக்குற எம்ப்ளாயருக்கும் சரி. வேலையை கொடுக்குற எம்ப்ளாயருக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, ஒரு தேவை இருக்குது, ஒரு வேலையினுடைய அவசியம் இருக்குது. அந்த வேலையினுடைய அவசியத்தை பூர்த்தி செய்வதற்காக அதற்கு தகுந்த திறமை உள்ள ஆட்களை, ஸ்கில்டு ஆட்களை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் எடுக்கிறாங்க, அதனால் வேலை கொடுக்குறாங்க. அந்த எம்ப்ளாயர் ரிலேஷனில் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலிசம், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக அவசியம். நல்ல பெர்ஃபார்மெண்ட் எம்ப்ளாயீஸை தான் எம்ப்ளாயர்ஸ் விரும்புவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சேலரி கூடும், கேரியர் நல்ல ப்ரோக்ரஸ் ஆகும், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப எமோஷ்னல் கனெக்டிவிட்டிலாம் எம்ப்ளாயர்கிட்ட கம்பெனியில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அட் த எண்ட் வந்து நம்ம வந்து ஆரக்கிள் அல்லது இந்த மாதிரியான கம்பெனி ஆள் குறைப்பு பண்ணாங்கல்ல, அவங்கள பற்றி குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க மேலே தப்பும் இல்லை. அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்களால அந்த காஸ்ட்டை மேக்கப் பண்ண முடியலங்க காரணத்துக்காக ஆளை குறைக்கிறாங்க, காஸ்ட்டை கட் பண்ணுறாங்க. அப்போது அவங்க வந்து எல்லா கம்பெனியும் எதுக்காக இயங்குது? லாப நட்ட கணக்குக்காக தான் இயங்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான், PNL, ஓகேங்களா, பேலன்ஸ் ஷீட். பட் அட் த எண்ட் வந்து லாஸ் வருங்கிறப்போ அதை மேக்கப் பண்ணுறதுக்காக ஆட்களை குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வராங்க. நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வச்சு பல ஸ்கில்ஸை, பல திறமைகளை அதிகபட்சமாக வளர்த்துக்கிட்டு முடிந்த அளவுக்கு நம்ம சர்வை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண ஒழிய வேலை விட்டு நீக்கிய கம்பெனியை பற்றி குறை சொல்லி புலம்பி அவர்களை திட்டி தீர்த்து விரக்தியோடு அனாயாசமாக ரொம்ப என்ன சொல்கிறது, கோபமான வார்த்தைகளால் அவங்கள திட்டி பிரயோஜனம் இல்லைங்க. இந்த சோனு சூத் அப்படிங்கிற ஒரு நடிகர் அழகாக இந்த ஆட்குறைப்பு சம்பந்தமாக ஒரு பதிவு போட்டிருந்தார் சோஷியல் மீடியாவில். கெட்டதில் ஒரு நன்மை இருக்குது. ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு நடந்தே தீரும். அதை எப்படி எதிர்கொள்ளணும் தான் பார்க்கணுமே ஒழிய அது ஏன் நடந்துச்சு, எதனால் அப்படி செஞ்சாங்க, அவங்க அப்படி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரயோஜனம் நடந்துருச்சு. இத்தகைய வேலை இழப்பு தாங்க நிறையா ஆண்டர்ப்ரன்யூர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் பீப்புள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. நிறைய பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வேலை மாதம் கரெக்டாக 31ஆம் தேதி சேலரி வந்துடும், இஎம்ஐ கரெக்டாக கட்டிடலாம், ஒரு செக்யூர்டான ஒரு பீஸ்ஃபுல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து அதனுடைய நிறை குறைகள் XYZ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை கற்றுக்கிட்டு அந்த நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு அதை வந்து பிஸ்னஸஸ் நல்லா திறம்பட நடத்துகின்ற அந்த ஒரு ஆரோக்கியமான ஆண்டர்ப்ரன்யூர்ஷிப் வந்து இப்போது வளர்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய ஆண்டர்ப்ரன்யூர்ஸ், ஓகேங்களா, நிறைய இந்த மாதிரி ஒரு வேலையை மட்டுமே நம்பி, ஒரு சேலரிட் ஜாப்பை மட்டுமே நம்பி ரொம்ப அதிலேயே உழன்றுட்டு இருக்காமல் வெளியில் வந்து நம்ம இன்னொரு கம்பெனியால் வேலை கொடுக்கப்படாமல் நம்ம 4 பேருக்கு நாங்கள் 100 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஆண்டர்ப்ரன்யூர் ஆக முடியும் அப்படிங்கிறத இந்த சிச்சுவேஷன் பறைசாற்றி இருக்குது. நிறைய பேர் ஆண்டர்ப்ரன்யூர்ஷிப்க்கு போகிறாங்க, புதிய வியாபாரத்தை தொடங்குறாங்க, ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய தொடங்குது, கற்றுக்குறாங்க, மேலே போகிறாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வியாபாரம்னாலும் நிறை குறைகள் இருக்க தான் செய்யும். தடுக்கி விழுந்தால் அடுத்த தடவை எது தடுக்கி விழுந்துருக்கு காரணமாக இருக்கோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மேலே அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆண்டர்ப்ரன்யூரியல்ஷிப்பில் நடக்கும். அதனால் வந்து நடக்கிற வேலை இழப்புகள் எல்லாமே நெகட்டிவாக பார்த்துட்டு இருக்காமல் அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுவோம், அதற்கான திறமைகளை வளர்த்துக்குள்ளே ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா சேலரிட் ஜாப் வேணாமா, ஆண்டர்ப்ரன்யூர் தெரிந்த தொழில் எதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், இவ்வளோ நாள் டெவலப் பண்ணி வச்சுருந்த எக்ஸ்பீரியன்ஸ், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களை தூக்கிட்டாங்க ஒரு கம்பெனி. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், ஏஜ் வேறு எனக்கு ஆகிடுச்சு, ஏஜ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, அடுத்த ஆளுங்க வேலை கொடுக்க மாட்டாங்க, அல்லது அவ்வளோ சம்பளம் கிடைக்காது. இந்த கம்பெனி இந்த 20,000-30,000 வேலையில் தூக்கி இருக்கிற பெரும்பாலான ஆட்கள் வந்து சீனியர் பொசிஷன்ஸ், ஓகேங்களா, லீடு பொசிஷன்ஸு, பிரின்சிபல் கன்சல்டன்ஸ், இந்த மாதிரி பெரும்பாலான அந்த பிஸ்னஸ் கன்சல்டன்ஸ், பிஸ்னஸ் அனலிஸ்ட்லாம் வந்து நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அந்தளவுக்கு சம்பளம் உயர்ந்திருக்கும். இப்போ இன்னொரு இடத்துல போய் அவ்வளோ சம்பளம் வரணுமா, ரொம்ப கம்மியான சேலரிக்கு போகணுமா, வேலையும் கிடைக்காது, இவ்வளோ சவால்களுக்கு நடுவில்
கற்றுக்கிட்ட நம்ம திறமைகளை ஏன் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நம்மளாவே நம்ம 4 பேருக்கு வேலை கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம 4 விஷயத்தை கற்றுக்குவோம். நம்ம வியாபாரத்தை திறம்பட கண்டிப்பாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்டிமிஸ்டிக் அப்ரோச்சோட எப்படி வேலை செஞ்சோமோ அதே நம்பிக்கையோட பிஸ்னஸையும் தொடங்கி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வியாபாரத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட்டோட ஃபோக்கஸோட ஆரம்பிங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அடுத்த வேலையாக இருந்தாலும் சரி, வயசு இருந்து எல்லாமே ஒத்து வந்து நீங்கள் அடுத்த வேலையை ஆரம்பித்தாலும் சரி, அல்லது ஒரு நல்ல பிஸ்னஸ் உங்களுக்கு எந்த விஷயத்தில் ஸ்கில்ஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்கள் ஸ்கில்ஸ் தாங்க. கொஞ்சம் பணத்தையும் போட்டு ஆரம்பிங்க. ஆக்சுவலாக அகல கால் வைக்காமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. வேலை இல்லைங்க, இந்த ரிஸ்க்குமா அல்ல திருப்பி சொல்லுவேன், உணவு இறைவனின் புறத்தில் இருந்து நல்லா முயற்சியை போடுங்க. ஆண்டவன் இருக்கான். கண்டிப்பாக உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு சூப்பரான ஒரு வெற்றியை வந்து வெகு விரைவிலேயே வைத்திருக்கின்றான் நம்ம அனைவருக்கும். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.